விசிடி நம்பர் 491 பாம்பே. முரளி டேட்டு 6/6/90, டேட்டு 15/8/2006. हरियाणा के मोखरा गांव में वाणी चल रही थी। 6 जून 1990 की बात चल रही थी। पुकारते हैं कि हे पतित पावन आओ। பேச்சு போயிட்டு இருந்தது. கூப்பிடுறாங்க, ஹே பதித்த பாவன் வாங்க. तो जरूर उनको रथ चाहिए, அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ரத்தம் தேவை இருக்கு. जिसमें आकर के पावन बनाए, யாருக்குள்ள வந்து அவங்க பாவனை செய்ய முடியும். செய்யறதுக்காக गंगा के पानी से तो पावन नहीं बनेंगे, கங்காவோட தண்ணி மூலமாக பாவனை ஆக முடியாது. क्यों नहीं बनेंगे? ஏன் ஆக முடியாது? क्योंकि पानी को भिगोने से என்ன தண்ணிய மந்தன பண்றதுனால सार नहीं निकलता, मक्खन नहीं निकलता, சாரம் வெளியே வராது, வெண்ணெய் கிடைக்காது. और गीता को ज्ञानामृत कहा जाता है। பிறகு கீதாவை ஞானாமிர்தமன் சொல்லப்படுகிறது. तो जब तक गीता का मंथन नहीं होता, அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, எப்போ வரைக்கும் கீதாவினோட மந்தன ஆகிறது இல்லையோ और मंथन करने वाला नहीं होता, பிறகு மந்தன செய்யக்கூடியவங்க இருக்கிறது இல்ல, तब तक सार नहीं आ सकता। அப்போ வரைக்கும் சாரம் வெளிப்படாது. सार है पतित पावन बाप, சாரம் ஆயிருக்காங்க பதித்த பாவன் அப்பா. वो प्रत्यक्ष नहीं हो सकता, அவங்க பிரத்யக்ஷ ஆக முடியாது. क्योंकि पहले ज्ञान आता है, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஞானம் வருது, बाद में ज्ञानदाता प्रत्यक्ष होता है। பிறகு ஞானதாத்தா பிரத்யக்ஷம் ஆகுறாங்க, ஞானம் கொடுக்கக்கூடிய வள்ளல். गंगा चाहे जड़ हो, गंगा चाहे चैतन्य हो, இப்போ கங்கா ஜடமா இருக்கலாம், இல்லன்னா கங்கா சைத்தன்யா இருக்கலாம். उनके ज्ञान से அவங்களோட ஞானம் மூலமாக, अथवा ज्ञान जल से, இல்லன்னா ஞானத்தினோட தண்ணி மூலமாக आत्माएं पावन नहीं बन सकती, ஆத்மாக்களால பாவனாக முடியாது. क्योंकि सार नहीं दे सकती। ஏன்னா சாரத்தை கொடுக்க முடியறது இல்ல. गाते भी हैं, மகிமையும் பாடுறாங்க. ब्रह्मा द्वारा वेदों शास्त्रों का सार सुनाया, பிரம்மா மூலமாக வேத சாஸ்திரங்களினோட சாரத்தை சொன்னாங்க. तो बाप ही आकर के पावन बनाए, पावन दुनिया रचते हैं। அப்ப அப்பாதான் வந்து பாவனமாக்கி பாவன உலகத்தை உருவாக்குறாங்க. और पावन दुनिया का मालिक बनाते हैं। பிறகு பாவன உலகத்துக்கு எஜமான் ஆக்குறாங்க. तुम देखते हो நீங்க பாக்குறீங்க, कि इस पतित दुनिया का विनाश सामने खड़ा है, இந்த பதித்த உலகத்தினோட விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்குது.
और तुम पावन दुनिया के मालिक बनने वाले हो। பிறகு நீங்க பாவன உலகத்துக்கு எஜமான் ஆகக்கூடியவங்க ஆயிருக்கீங்க. तो क्यों न पतित दुनिया का विनाश होने से पहले அதனால பதித்த உலகத்தினோட விநாசம் ஆகிறதுக்குன்னா முன்னாடி मालिकाना पाने के लिए அந்த எஜமானினோட அந்த தன்மையை எடுத்துக்கிறதுக்காக पहले से ही बाप के बन करके रहे। முன்னாடியே அப்பாவோட குழந்தை ஆக கூடாது. स्वाहा हो जाए, ஸ்வாஹாயே ஆக கூடாது. जो स्वाहा हो जाते யாரு ஸ்வாஹா ஆயிடுறாங்களோ वो राख बन जाते। அவங்க சாம்பல் ஆயிடுறாங்க. इसलिए बोला व्यक्तवाणी में, அதனாலதான் சொல்லிருக்காங்க அவ்யக்தவாணியில. अब देखेंगे राख कौन बनते हैं இப்போ பார்க்கலாம் யாரு சாம்பல் ஆகுறாங்களோ और कोटों में से एक, लाखों में से एक कौन निकलते हैं। கோடியில ஒருத்தர் பிறகு லட்சத்துல ஒருத்தர் யாரு வெளிப்படுறாங்களோ அது பார்க்கலாம். फिर पूछते रहते हैं स्वाहा कैसे हो। பிறகு கேட்டுட்டு இருப்பாங்க ஸ்வாஹா எப்படி ஆகுறதுன்னு. हम अपना सब कुछ ट्रांसफर कैसे करें। நாம நம்மளோடது எல்லாமே எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது. तो बाबा कहते हैं बच्चे, அப்போ பாபா சொல்றாங்க குழந்தைகளே, तुम इस साकार बाबा को तो देखते हो ना। நீங்க இந்த சாக்கார பாபாவை பாக்குறீங்க இல்லையா. यह तुम्हें पहले करने के लिए तो नहीं सिखाए रहे हैं। இவங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்காக ஒண்ணு கத்து கொடுத்துட்டு இருக்கல. पहले तो ஃபர்ஸ்ட் खुद करके दिखाते हैं, சுயம் செஞ்சு காமிக்கிறாங்க. तो ये खुद करके सिखाए रहे हैं। அப்ப இவங்க சுயம் செஞ்சுட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. क्योंकि नियम है, ஏன்னா நியமம் இருக்குது. जैसा कर्म हम करेंगे எப்படிப்பட்ட செயல்களை நாம செய்யறோமோ हमको देख करके और करेंगे। நம்மள பார்த்து மத்தவங்கள கூடயும் செய்வாங்க. तो बाप ने इनसे कर्म कराया ना। அப்போ அப்பா இவங்க மூலமாக செயல்களை செய்ய வச்சாங்க இல்லையா. सारा यज्ञ में स्वाहा कर दिया। எல்லா யக்னத்துல ஸ்வாஹா பண்ணிட்டாங்க. स्वाहा होने में कोई तकलीफ थोड़ी है। ஸ்வாஹா ஆகுறதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா. यह तो न बहुत साहूकार था, இவங்க ரொம்ப பணக்காரனாக கூடயும் இருக்கல, न गरीब था, பிறகு ஏழையாக கூடயும் இருக்கல, साधारण था। சாதாரணமாக இருந்தாங்க. यज्ञ रचा जाता है तो उसमें खान पान की யக்னத்தை எப்போ உருவாக்கப்படுகிறதோ அப்போ அதுல சாப்பாடு सब सामग्री चाहिए ना। எல்லா பொருள்கள் தேவை இருக்குது இல்லையா. ये है ईश्वरीय यज्ञ। இதா இருக்குது ஈஸ்வரிய யக்னம். ईश्वर ने आकर के इस ज्ञान यज्ञ की स्थापना की है। ஈஸ்வரன் வந்து இந்த ஞான யக்னத்தை ஸ்தாபனை செஞ்சிருக்காங்க. तुमको पढ़ाते हैं, உங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க. इस यज्ञ की महिमा बहुत भारी है। இந்த யக்னத்துக்கு ரொம்ப அதிக மகிமை இருக்கு. யக்னத்தினோட மகிமை इस ईश्वरीय यज्ञ से ही तुम्हारा शरीर निर्वाह होता है। இந்த ஈஸ்வரிய யக்னம் என்ன இருக்குதோ இது மூலமா தான் உங்களோட சரீரத்துக்கு பாலனை கிடைக்குது.
परंतु उनका होता है ஆனா அவங்களது ஆகுது जो अपन को अर्पण में समझते हैं। யாருக்கு நடக்குதுன்னா யாரு தன்னை அர்ப்பணம் ஆயிருக்கிறோம் நினைச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆகுதுன்னு சொல்றாங்க। बाबा பாபா ये सब कुछ आपका है, இது எல்லாமே உங்களோடதா இருக்கு। हम तो ट्रस्टी बन करके चलते हैं। நாம ட்ரஸ்டி ஆகி இருக்கிறோம்। जैसे आप डायरेक्शन देंगे चलाएंगे वैसे ही करेंगे। எப்படி நீங்க டைரக்ஷன்ஸ் கொடுக்கறீங்களோ நடத்துவீங்களோ அப்படியே நாம நடப்போம்। तो उनका अंत तक அப்போ அவங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் शरीर निर्वाह होने की गारंटी है। சரீரத்துக்கு பாலனை கிடைக்கிற கேரண்டி இருக்குன்னு சொல்றாங்க। ये सब कुछ ईश्वर का है। இது எல்லாமே ஈஸ்வரனோடதா இருக்குது। हम शिव बाबा के यज्ञ से भोजन खाते हैं। நாங்க சிவ பாபாவோட யக்னத்துல இருந்து சாப்பாட சாப்பிடுறோம்। ये समझ की बात है ना। இது புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கு இல்லையா? परंतु यहाँ तो सबको आकर नहीं बैठना है। ஆனா இங்க எல்லாருக்குமே வந்து உட்கார்ற விஷயம்ன்றது இல்லன்னு சொல்றாங்க। इनका सैंपल तो देखा, இவங்களோட சாம்பிள பாத்தீங்க, कैसे सब कुछ स्वाहा कर दिया। எப்படி எல்லாமே ஸ்வாஹா பண்ணிட்டாங்க। तो बाबा कहते हैं जैसे कर्म मैं करता हूँ, அப்ப பாபா சொல்றாங்க எப்படி செய்யப்பட்ட செயல்களை நான் செய்யறேனோ इनको देख करके औरों को भी आया। இவங்களை பார்த்து மத்தவங்களுக்கு கூடயும் வருது। कितने बहुत स्वाहा हुए। எத்தனை பேரு நிறைய பேரு ஸ்வாஹா ஆனாங்க। और जो जो हुए பிறகு யாரெல்லாம் அர்ப்பண ஆனாங்களோ वो अपना अपना भरसा लेते हैं। அவங்க அவங்களோட சொத்தை எடுத்துக்கிறாங்க। बुद्धि से भी समझा जाता है புத்தி மூலமாக கூடயும் புரிஞ்சுக்கப்படுகிறது। कि आत्मा तो चली जाएगी, ஆத்மா போயிடும், विनाश सामने खड़ा है, விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்குது, बाकी सब शरीर खत्म हो जाएंगे। மற்றபடி எல்லா சரீரம் முடிஞ்சு போயிடும்। ये बेहद का यज्ञ है। இது எல்லைக்கு அப்பாற்பட்ட யக்னமா இருக்குது। इस यज्ञ में सब स्वाहा होंगे। இந்த யக்னத்துல எல்லாருமே ஸ்வாஹா ஆயிடுவாங்க। तुम बच्चों को समझाया जाता है குழந்தைகளான உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது कि कैसे बुद्धि से स्वाहा होकर के எப்படி புத்தி மூலமாக नष्ट मोहा बन जाओ। ஸ்வாஹா பண்ணி நஷ்டமோக ஆகணும்னு। कैसे स्वाहा होकर? எது மூலமாக ஸ்வாஹா ஆகி? बुद्धि से स्वाहा होकर। புத்தி மூலமாக ஸ்வாஹா ஆகி। सबसे बड़ा समर्पण किस चीज का है? எல்லாத்தை விட பெரிய அர்ப்பண ஆகிறதுனா எந்த விஷயத்தை பற்றி இருக்கு? तन का समर्पण बड़ा नहीं है। சரீரம் மூலமாக அர்ப்பண ஆகிறது பெரிய விஷயம் இல்ல। धन का भी समर्पण बड़ा नहीं है। தனம் மூலமாக அர்ப்பண ஆகிறது கூடயும் பெரிய விஷயம் இல்ல। समय, संपर्क और संबंधियों को भी अर्पण कर दिया। நேரம், பிறகு தொடர்பு, உறவினர்கள் எல்லார கூடயும் அர்ப்பண பண்ணிட்டீங்க। वो भी बड़ा समर्पण नहीं है। அதுவும் பெரிய அர்ப்பண இல்ல। लेकिन ஆனா बुद्धि का समर्पण புத்தி மூலமாக அர்ப்பண ஆகிறது इतना बड़ा है எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னா कि जो पहले पहले बुद्धि से स्वाहा होता है யாரு ஃபர்ஸ்ட் புத்தி மூலமாக ஸ்வாஹா ஆகுறாங்களோ उसको बाप समान का टाइटल मिल जाता है। அவங்களுக்கு அப்பாக்கு சமமாக இருக்கிறோம் என்ற டைட்டில் கிடைக்குது। बाप है सर्वशक्तिवान। அப்பா இருக்காங்க சர்வசக்திவான்।
तो सर्वशक्तिवान का टाइटल मिल जाता है। அப்போ சர்வ சக்திவானினோட டைட்டில் கிடைக்குது. कितनी पावर भर जाती है। எந்த அளவுக்கு பவர் என்றது நிறைஞ்சிடுது. कौन होता है सर्वशक्तिवान? யாரா இருப்பாங்க சர்வ சக்திவான்? बाप तो होता ही है। அப்பா இருக்கதா செய்வாங்க. माया भी सर्वशक्तिवान का टाइटल लेती है। மாயா கூடயும் சர்வ சக்திவானோட டைட்டில் எடுத்துக்குது. और इतनी पावरफुल है பிறகு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னா कि जब तक वह बुद्धि से सरेंडर न हो, எப்போ வரைக்கும் அந்த மாயா புத்தி மூலமாக சமர்ப்பண ஆகாதோ சரண்டர் ஆகாதோ तब तक बुद्धि से किसी को सरेंडर नहीं होने देती। அப்போ வரைக்கும் புத்தி மூலமாக யார கூடயும் சமர்ப்பண சரண்டர் ஆக விடுறதில்ல. कुछ न कुछ वायलोरा डालती ही रहेगी। கொஞ்ச நஞ்சம் தடை என்றது போட்டுட்டே தான் இருக்கும். तो कितना बड़ा समर्पण है बुद्धि का। அப்போ புத்தி மூலமாக அர்ப்பண ஆகுறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது. ये भी जानते हो, இது கூடயும் தெரியும். ये सारी सामग्री खाक हो जानी है। இந்த எல்லா பொருள்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடணும். कितना बड़ा यज्ञ है। எவ்வளவு பெரிய யஜ்ஞமா இருக்குது. जो 2500 वर्ष तक कोई भी यज्ञ नहीं रचा जाता है। எப்படின்னா 2500 வருஷம் வரைக்கும் எந்த யஜ்ஞத்தை கூடயும் உருவாக்குறது இல்ல. और न कोई उपद्रव होते हैं। பிறகு எந்த விதமான கலாட்டா கூடயும் ஆகிறது இல்ல. ये जो सब भक्ति मार्ग के अनेक यज्ञ हैं, இந்த பக்தி மார்க்கத்தினோட நிறைய யஜ்ஞங்கள் என்ன இருக்குது, वो सब स्वाहा हो जाते हैं, அது எல்லாமே खत्म हो जाते हैं। ஸ்வாஹா ஆயிடுது, முடிஞ்சு போயிடுது. ज्ञान सागर तो एक ही भगवान है। ஞான கடல் ஒரு பகவான் தான் இருக்காங்க. और वही भगवान मनुष्य सृष्टि का बीज रूप है। பிறகு அந்த பகவான் தான் மனித சிருஷ்டிக்கு விதையா இருக்காங்க. सत्य है, चैतन्य है। உண்மையானவர் ஆயிருக்காங்க, சைத்தன்யமா இருக்காங்க. शरीर तो जड़ है। சரீரம் ஜடமாக இருக்கு. किसका? யாரோடது? किसकी बात हो रही थी? யாரோட விஷயம் ஆயிட்டு இருந்தது? अरे, जो मनुष्य सृष्टि का बीज है, யாரு மனித சிருஷ்டிக்கு விதையா இருக்காங்க, वही सत्य है, அவங்க தான் உண்மையானவர், चैतन्य है। சைத்தன்யமா இருக்க கூடியவர். परंतु शरीर तो ஆனா சரீரம் जड़ है ஜடமாக இருக்கு. और आत्मा चैतन्य है। பிறகு ஆத்மா சைத்தன்யமாக இருக்கு. वो ज्ञान का सागर है। அவரு ஞான கடல் ஆயிருக்காங்க. तो तुम बच्चों को ज्ञान सागर बैठ करके पढ़ाते हैं। பிறகு பாபா சொல்றாங்க, குழந்தைகளான உங்களுக்கு ஞான கடல் உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. वो भक्त तो सिर्फ गाते रहते हैं। அந்த பக்தர்கள் வெறும் பாடிட்டே தான் இருப்பாங்க. और बाबा तुमको प्रैक्टिकल में सारा ज्ञान सुनाते हैं। பிறகு பாபா உங்களுக்கு பிராக்டிக்கலாக எல்லா ஞானத்தை சொல்றாங்க. और ज्ञान भी कोई बहुत तो है नहीं। பிறகு ஞானம் கூடயும் அதிகம் ஒன்னும் இல்ல. वर्ल्ड का चक्कर कैसे फिरता है, வேர்ல்டினோட சக்கரம் எப்படி சுத்துது, ये सिर्फ समझाना है। இது வெறும் புரிய வைக்கணும். कोई भी गुरु गुसाई नहीं, எந்த குருக்கள் பிறகு குசாய்கள் இல்ல. जिनको रचयिता और रचना का ज्ञान हो। யாருக்கு படைப்பவர் பிறகு படைப்பினோட ஞானம் இருக்கிற போல. यहाँ तो बाप இங்க அப்பா
तुमको खुद पढ़ाते हैं। உங்களுக்கு சுயம் படிக்க வைக்கிறாங்க. क्या मतलब? என்ன அர்த்தமா இருக்குது? खुद पढ़ाते हैं, சுயம் படிக்க வைக்கிறாங்க. माना वो खुद रचयिता है। அப்படின்னா அவங்க சுயம் படைப்பவரா இருக்காங்க. कहता बाप खुद बच्चों को पढ़ाते हैं। பிறகு படைப்பவரா இருக்கிற அப்பா சுயம் குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறாங்க. कहते भी हैं। சொல்லவும் செய்றாங்க. मैं साधारण तन में प्रवेश करता हूँ। நான் சாதாரண சரீரத்துல பிரவேசம் செய்றேன். भागीरथ भी मशहूर है। பாகீரத் கூடையும் பிரசித்தமாக இருக்குது. वो भाग्यशाली रथ जरूर मनुष्य ही होगा। அந்த பாக்கியசாலி ரத்தம் கண்டிப்பாக மனிதனாதான் இருப்பாங்க. जिसमें बाप आवेगा। யாருக்குள்ள அப்பா வராங்க. कच्छ मत्स्य अवतार तो नहीं होगा। முதல்ல மீனினோட அவதாரம் ஒன்னும் இருக்காது. उनका एक ही नाम चला आता है, அவங்களுக்கு ஒரே ஒரு பேரு தான் வருது. जो कभी बदलता नहीं। அது எப்பவுமே மாறுறதில்ல. वो कौन सा नाम है? அது எந்த பேரா இருக்கு? शिव। சிவன். और सबके नाम बदलते हैं। வேற எல்லாரோட பேரு கூடயும் மாறுது. क्यों नहीं नाम बदलता? ஏன் பேரு மாறுறதில்ல? उनका नाम क्यों नहीं बदलता? அவங்களோட பேரு ஏன் மாறுறதில்ல? क्योंकि वो सदा कल्याणकारी है। ஏன்னா அவங்க சதா நன்மை செய்பவரா இருக்காங்க. सदा कल्याणकारी है। சதா நன்மை செய்பவரனா 5000 साल परम धाम में बैठता है। 5000 வருஷம் பரந்தாமத்துல உட்கார்றாங்களா? उस समय की बात है क्या? அந்த நேரத்தினோட விஷயமா இருக்கா? नहीं। இல்ல. उसका जब भी षष्ठी पर आने का पार्ट है। அவங்களோட பாட்டு எப்பெல்லாம் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய பாட்டு இருக்குமோ, और जब भी பிறகு எப்பெல்லாம் मुकर्रर रथ के द्वारा पार्ट बजाता है, முக்கர ரத்த மூலமாக பாட்ட செய்றாங்க. तो जो भी पार्ट बजाता है कर्मेंद्रियों के द्वारा वो அப்போ எதெல்லாம் பாட்ட செய்றாங்களோ கர்மேந்திரிய மூலமாக அது कल्याणकारी है। நன்மைக்கானதா தான் இருக்கும். जो भी ज्ञानेंद्रियों के द्वारा पार्ट बजाता है वो कल्याणकारी है। எதெல்லாம் ஞானேந்திர மூலமாக பாட்ட செய்றாங்களோ அது நன்மைக்கானதாக இருக்கும். जो वाचा बोलता है என்ன பேச்ச பேசுறாங்க वो कल्याणकारी है। அது நன்மைக்கானதாக இருக்கும். जो दृष्टि देता है திருஷ்டி என்ன கொடுக்கறாங்களோ वो दृष्टि भी कल्याणकारी है। அந்த திருஷ்டி கூடயும் நன்மைக்கானதா தான் இருக்கும். और संसार में जो भी वाइब्रेशन फैलाता है பிறகு உலகத்துல எதெல்லாம் வைப்ரேஷன்ஸ் பரவுறாங்களோ वृत्ति के द्वारा வைப்ரேஷன்ஸ் விருத்தி மூலமாக உள் உணர்வுகள் மூலமாக वो वाइब्रेशन सब कल्याणकारी है। அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நன்மைக்கானதா தான் இருக்கும்னு சொல்றாங்க. इसलिए काम के आधार पर அதனால வேலையினோட ஆதாரப்படி उसका नाम पड़ा है सदाशिव। அவங்களுக்கு பேரு வந்திருக்குது சதாசிவன். और सबके नाम बदल जाते हैं। பிறகு வேற எல்லாரோட பேரு கூடயும் மாறிடுது. चाहे राम हो, இப்போ ராமரா இருக்கலாம், चाहे कृष्ण हो, இல்லன்னா கிருஷ்ணரா இருக்கலாம், चाहे कोई भी धर्म पिताएं हो, இல்லன்னா வேற எந்த தர்ம பிதாக்கள் வேணாலும் ஆயிருக்கலாம். सबके नाम क्यों बदल जाते हैं? எல்லாரோட பேரு கூடயும் ஏன் மாறிடுது? है? क्योंकि सबके काम बदल जाते हैं। ஏன்னா எல்லாரோட வேலை மாறிடுது. सदा कल्याणकारी कोई சதா நன்மைக்கான ஆனவர் யாருமே इस सृष्टि पर सदा काल रहता ही नहीं। இந்த சிருஷ்டில சதா காலம் இருக்கிறது இல்ல.
यहाँ तो है ही शिव बाबा। இங்க சிவபாபா தான் இருக்காங்க. शिव कल्याणकारी कहा जाता है। சிவனை நன்மை செய்பவர்னு சொல்லப்படுகிறாரு. तो भगवान ही आकर के नई दुनिया स्वर्ग की स्थापन करते हैं। அப்போ பகவான் தான் வந்து புது உலகம் ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனைய செய்றாங்க. जो थोड़ा कल्याणकारी யாரு கொஞ்சம் அகல்யாணக்காரியா இருக்காங்க, और थोड़ा कल्याणकारी, கொஞ்சம் நன்மை செய்பவராக இருக்காங்க. कभी कल्याणकारी कभी अकल्याणकारी। சில டைம் நன்மை செய்பவர், சில டைம் தீமை செய்யக்கூடியவர். कोई के प्रति कल्याणकारी और कोई के प्रति अकल्याणकारी। சில பேருக்காக நன்மை செய்யக்கூடிய விஷயம், சில பேருக்காக தீமை செய்யக்கூடியவர். ऐसे स्वर्ग की स्थापना नहीं कर सकते। இப்படிப்பட்டவங்க ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனைய செய்ய முடியாது. तो कल्याणकारी ठहरा ना। அப்போ நன்மை செய்பவர் ஆனாங்க இல்லையா? क्योंकि स्वर्ग वो ही स्थापन करते हैं। ஏன்னா ஸ்வர்கத்தை அவங்க தான் ஸ்தாபனை செய்யறாங்க. तुम जानते हो உங்களுக்கு தெரியும் कि भारत में स्वर्ग था, பாரத்ல ஸ்வர்க்கம் இருந்தது, और अभी नरक है। பிறகு இப்போ நரகம் இருக்கு. फिर भारत में स्वर्ग जरूर होगा। பிறகு பாரத்ல ஸ்வர்க்கம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்றாங்க. इनको कहा जाता है पुरुषोत्तम संगम युग। இதுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறதுனா புருஷோத்தம் சங்கம் யுகம்னு சொல்லப்படுகிறது. सतयुग में होते हैं पुरुषोत्तम, சத்யுகத்துல புருஷோத்தம் இருப்பாங்க. और कलयुग में है तमो प्रधान। பிறகு கலியுகத்துல தமோ பிரதானம் இருக்காங்க. ये साधु संत आदि सब तमो प्रधान है। இந்த சாது சந்த் இவங்க எல்லாருமே தமோ பிரதானம் ஆயிருக்காங்க. इसलिए भगवान वाक அதனாலதான் பகவான் சொல்றாங்க, मैं इन साधुओं का भी उद्धार करता हूँ। நான் இந்த சாதுகளை கூடயும் மேல தூக்குறேன். उद्धार करता हूँ। உயர்வை ஏற்படுத்துறேன். उद्धार माना क्या? உயர்வை ஏற்படுத்துறதுன்னா என்ன? उत्त माना ऊपर, உத்தனா மேல, हर माना हरण करके। ஹரனா கடத்திட்டு போகிறது. इन साधुओं की बुद्धि को भी ऊपर ले जाता हूँ। இந்த சாதுக்களோட புத்திய கூடயும் மேல அழிச்சிட்டு போகிறேன். इनकी भी बुद्धि पतित हुई पड़ी है। இவங்களோட புத்தி கூடயும் பத்தித்தா ஆயிருக்குது. तो दुनिया में सब पतित ठहरे ना। அப்போ உலகத்துல எல்லாருமே பத்தித்தா ஆனாங்க இல்லையா? गंगा स्नान करते हैं, கங்கால போய் குளிக்கிறாங்க. परंतु पावन तो कोई होती नहीं। ஆனா யாருமே பாவனா ஆகிறது இல்ல. गंगा स्नान से पावन हो न सके, கங்கால போய் குளிக்கிறதுனால பாவனா ஆக முடியாது. और इस विषय वैतरणी नदी के पार जा न सके। பிறகு இந்த விஷ கடல் என்ன இருக்குதோ, விஷய வைத்தரணி நதி என்ன இருக்குதோ, இத கடந்து போக ये முடியாது. संसार सागर भी है। இந்த உலகம் கடலும் ஆயிருக்கு. कलयुग में इसे विषय सागर कहा जाता है। கலியுகத்துல இத விஷ கடல்னு சொல்லப்படுகிறது. पार ले जाने वाला एक ही खेवैया बाप है। கடந்து அழிச்சிட்டு போக கூடியவர் ஒரு படகோட்டி அப்பாதான். उसका नाम रखा है खेवैया। அவங்களோட பேரை வச்சிருக்காங்க படகோட்டி. खेवैया नाम क्यों दिया है? படகோட்டி என்ற பேரு ஏன் கொடுத்திருக்காங்க? है? क्योंकि नैया को खेवैया है। ஏன்னா அந்த படக ஓட்டக்கூடியவங்க. नैया का खेवैया है। இந்த படகுக்காக படகோட்டியன்னா அந்த படக ஓட்டக்கூடியவங்கன்னா शरीर रूपी नैया का खेवैया है। சரீர ரூபமான
இந்த படகு என்ன இருக்குதோ இத ஓட்டக்கூடியவர். ये शरीर இந்த சரீரம் विषय वैतरणी नदी में पड़ा है, இந்த விஷ நிறைஞ்சிருக்கிற நதியில கிடைக்குது आत्मा पड़ी है, இல்லன்னா ஆத்மா கிடைக்குதா? हैं? दोनों ही पड़े हैं। ரெண்டு கூடயும் तो கிடைக்குது. आत्मा रूपी नैया அப்போ ஆத்மா ரூபமான அந்த படகு और शरीर का खिवैया பிறகு சரீரத்தை ஓட்டக்கூடிய படகோட்டி दोनों को पार ले जाने वाला एक ही बाप है। ரெண்ட கூடயும் கடந்து அழைச்சிட்டு போகக்கூடியவங்க ஒரு அப்பா தான் இருக்காங்க. तुमको इस पार से उस पार ले जाते हैं। உங்களை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் அழைச்சிட்டு போகிறாங்க. ये पुरानी दुख की दुनिया है। இது பழைய துக்கத்தினோட உலகமாயிருக்கு. इसके बाद फिर सुख की दुनिया होगी। இதுக்கு பிறகு மறுபடியும் சுக்கத்தினோட உலகம் வரும். ड्रामा अनुसार டிராமா அனுசாரமாக दुनिया बदलनी जरूर है, உலகம் கண்டிப்பாக மாறணும். जिसके लिए तुम अभी पुरुषार्थ करते हो। இதுக்காக நீங்க இப்போ புருஷார்த்தத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க. परंतु बाप की याद ही घड़ी घड़ी भूल जाती है। ஆனா அப்பாவோட நினைவு அடிக்கடி மறந்து போயிடுறீங்க. क्यों भूल जाती है? ஏன் மறந்து போகிறீங்க? है? बाप की याद घड़ी घड़ी क्यों भूल जाती है? அப்பாவோட நினைவு ஏன் அடிக்கடி மறந்து போகிறீங்க? है? क्योंकि माया अपोजिशन में सामने खड़ी है। ஏன்னா மாயா ஆப்போசிஷன்ல எதிரியாகி முன்னாடி நின்னுட்டு இருக்கு. कहती है मैं तुमको सर्वशक्तिवान का टाइटल नहीं लेने दूंगी। சொல்லுது நான் உங்களுக்கு சர்வசக்திவான் என்ற டைட்டிலை எடுத்துக்க விட மாட்டேன். ये बाप नहीं आया हुआ है। இவங்க அப்பா வரல. तुम कितना भी संगठित होकर के जोर मारो, நீங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் சங்கடனில இருந்து சங்கட்டித்த ஆகி நீங்க போர்ஸ போடுங்க. कि बाप आया हुआ है அப்பா வந்திருக்காங்கன்னு. और माया तुम्हारी सारी उधेड़ उनको इकट्ठा कर देती है। அப்போ மாயா என்ன செஞ்சிடுதுன்னா உங்களோடது எல்லாமே விபரீதமாக ஆக்கிடுது. आखिरी में बुद्धि भ्रष्ट हो जाती है। கடைசிக்கு புத்தி தாழ்ந்ததாயிடுதுன்னு சொல்றாங்க. तुम कहते हो भगवान आया हुआ है, நீங்க சொல்றீங்க பகவான் வந்திருக்காங்க. माया कहती है नहीं, மாயா சொல்லுது இல்ல, हो नहीं सकता, இது ஆக முடியாது. ये तो शैतान आया हुआ है। இவங்க ஷைத்தான் வந்திருக்காங்க. तो बाप की याद न रहने का कारण क्या हुआ खास? அப்போ அப்பாவோட நினைவு இல்லாத இருக்கோ இல்லையா, இதுக்கு விசேஷமாக காரணம் என்ன ஆச்சு? है? माया कारण हुआ, மாயா காரணம் ஆச்சா? दूसरा कोई कारण होता है? வேற ஏதாவது காரணம் ஆகுதா? अनिश्चय बुद्धि அனிஷ்ய புத்தி विनश्यति, बाप விநாசத்தை की याद का विनाश कर देती है। அப்பாவோட நினைவு என்ன இருக்குதோ அதோட விநாசம் பண்ணிடுது. इस याद में ही मेहनत है। இந்த நினைவுல தான் உழைப்பு இருக்குது. बाकी तुमसे जो विकर्म हुए हैं, மற்றபடி உங்க மூலமாக என்னெல்லாம் விபரீத செயல்கள் ஆயிருக்குது उनकी सजा कर्म भोग के रूप में भोगनी ही पड़ती है। அதோட தண்டனை கர்ம போகம் மூலமாக அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். वो चाहे इस जन्म के विकर्म हो அது இந்த ஜென்மத்தினோட விகர்மமா இருக்கலாம், और चाहे पूर्व जन्म के विकर्म हो। இல்லன்னா அது பின் ஜென்மத்தினோட விகர்மமா இருக்கலாம். कर्म भोग तो अंत तक भोगना ही पड़ेगा। கர்ம போகம் என்றது கடைசி வரைக்கும் அனுபவிச்சுதான் தீரணும். इसमें बाप
कुछ नहीं कर सकते। இதுல அப்பா எதுவுமே செய்ய முடியாது. पूर्व जन्मों का कर्म भोग, பூர்வ ஜென்மத்தினோட கர்ம போகம் 63 जन्म तक 1 गुना पाप चढ़ाता आया। 63 ஜென்மங்கள் வரைக்கும் ஒரு மடங்கு பாவம் ஏத்துட்டே வந்தது. और इस संगम युग में किया हुआ, பிறகு இங்க இந்த சங்கம் யுகத்துல செஞ்சிருக்க கூடியது विकर्म या पाप कर्म விகர்மம் இல்லைன்னா பாவ செயல்கள் 100 गुना बोझ चढ़ाता है, 100 மடங்கு சுமைய ஏத்துது. परंतु भोगना तो ये भी पड़ेगा। ஆனா இது கூடயும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். उसमें कोई को भी माफी नहीं मिल सकती। இதுல யாருக்குமே மன்னிப்பு கிடையாது. कोई कहते हैं भगवान आया हुआ है, சிலரு சொல்றாங்க பகவான் வந்திருக்காங்க, तो हम इतने दुखी क्यों हैं? நாம ஏன் இவ்வளவு துக்கத்துல இருக்கிறோம்? அப்போ इतनी तकलीफें क्यों बढ़ती जाती हैं? ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் அதிகமாகுது? इतने साल हो गए, இத்தனை வருஷங்கள் ஆச்சு, 70 साल से भी ऊपर होने जा रहे हैं। 70 வருஷத்தை விட அதிகம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. तो कुछ तो कर्म भोग में कमी आनी चाहिए। கொஞ்சம் அட்லீஸ்ட் கர்ம போகத்துல குறை வரணும் இல்லையா? बाप कहते हैं इसमें कोई माफी नहीं मिल सकती। அப்பா சொல்றாங்க இதுல எந்த விதமான மன்னிப்பு கூடயும் கிடைக்க முடியாது. जिनका मैं आधार लेता हूँ राम और कृष्ण का, யாரோட ஆதர நான் எடுத்துக்கிறேனோ ராமர் பிறகு கிருஷ்ணனோடது, उनको कोई माफी देते हैं क्या? அவங்களுக்கு ஏதாவது மன்னிப்பு கிடைக்குதா? कुछ माफ कर देते हैं कर्म भोग? கர்ம போகம் ஏதாவது அதுக்காக மன்னிப்பு கிடைக்குதான்னு கேக்குறாங்க. नहीं माफ करते। மன்னிப்பு இல்ல. तो ऐसे नहीं அப்போ அப்படி கிடையாது. कि बाबा क्षमा कर दें, பாபா மன்னிப்பு கொடுத்துருவாங்க என்ற விஷயம் இல்ல. कुछ भी क्षमा नहीं हो सकता। எதுவுமே மன்னிப்புன்றது இல்ல இதுல. बड़े कड़क हो गए। அரே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்களே, ஹார்ட் ஆயிட்டாங்களே. ये ड्रामा प्लान अनुसार सब कुछ होता है। இது டிராமா பிளான் அனுசாரமாக எல்லாமே நடக்குது. मैं भी ड्रामा के बंधन में बांधा हुआ हूँ। நானு கூடயும் டிராமாவினோட பந்தனத்துல கட்டுப்பட்டிருக்கேன். तो मैं भी कुछ அப்போ நானு கூடயும் எதுவுமே कर नहीं सकता। செய்ய முடியாது. बल ब्रह्मा बाबा का दिल कोमल था, பலே பிரம்மா பாபாவினோட மனது சாஃப்டாக இருந்தது. कुछ बच्चे आजिज़ी करते थे, बाबा बहुत तकलीफ है। இப்போ சில குழந்தைகள் சொல்லிட்டு இருந்தாங்க பாபா ரொம்ப கஷ்டம் இருக்கு, बीमार हो जाते हैं, நோயாளிகளாக ஆயிடுறோம், बहुत काम करना पड़ता है, ரொம்ப थकान हो जाती है, வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது, கலத்து போயிடுறோம், शादी करनी ही पड़ेगी। கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் தீரணும் ஆகணும். तो बाबा तो परमिशन दे देते थे, அப்ப பாபா பர்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. लेकिन वो परमिशन देने से ஆனா அந்த பர்மிஷன் கொடுக்கறதுனால छुटकारा हो जाता है விடுதலை கிடைச்சிடுதா या बीमारी और बढ़ जाती है। இல்லன்னா நோய்கள் இன்னும் அதிகமாகுதான். नरचात कछु और है, होवत है कछु और। மனிதன் ஒரு விருப்பம் வச்சுக்கிறாங்க, ஆனா ஆகுறதே வேறு. ब्रह्मा को भी नर कहेंगे பிரம்மாக்கு கூடயும் நரன் சொல்வாங்களா, या देवता कहेंगे या भगवान कहेंगे? இல்லன்னா தேவதன் சொல்வாங்களா, இல்லன்னா பகவானன் சொல்வாங்களா? ब्रह्मा को भी नर कहा जाता है। பிரம்மாக்கு கூடயும் நரன் नर जो भी करता है நரன் சொல்லப்படுகிறாங்க. நரன் ஏதெல்லாம் செய்யறாங்களோ वो नरक ही बनाता है। அது நரகத்தை தான் உருவாக்குறாங்க. और भगवान பிறகு भगवान स्वर्ग बनाता है। பகவான் ஸ்வர்கத்தை உருவாக்குறாங்க.
क्योंकि वो सदा ही स्वस्थिति में स्थित है। ஏன்னா அவங்க சதா ஸ்வஸ்திதில நிலைச்சிருக்க கூடியவர். जो स्वयं सदैव स्वस्थिति में स्थित है, யாரு சுயம் சதா சுயத்தினோட ஸ்டேஜ்ல நிலைச்சிருக்காங்க, वो दूसरों को भी क्या सिखाएगा? அவங்க மத்தவங்களுக்கு கூட என்ன கத்து கொடுப்பாங்க? स्वस्थिति में स्थित होना सिखाएगा। சுயத்தினோட ஸ்டேஜ்ல நிலைச்சிருக்கிறது தான் கத்து கொடுப்பாங்க. तो भगवान ही स्वर्ग बनाता है। அப்ப பகவான் தான் ஸ்வர்கத்தை உருவாக்குறாங்க. वो स्वर्ग नहीं அந்த ஸ்வர்கம் இல்ல जहाँ राधा कृष्ण साकार रूप में जन्म लेते हैं। எங்க ராதா பிறகு கிருஷ்ணர் சாக்கார் ரூபத்துல ஜென்ம எடுத்துக்கிறாங்க. उससे भी ऊंची स्टेज का स्वर्ग, அதை விட உயர்ந்த ஸ்டேஜினோட ஸ்வர்கம், जहाँ ये शरीर भी रहे எங்க இந்த சரீரம் கூடயும் இருக்கணும், और शरीर रहते हुए भी பிறகு சரீரம் இருந்தாலும் இருக்கிறப்பவும் दुखों का अनुभव न हो, துக்கத்தினோட அனுபவங்கள் ஆக கூடாது, दुखों की दुनिया भी हो, துக்கத்தினோட உலகம் கூடயும் இருக்கணும். लेकिन हम दुखी न हो, ஆனா நாம துக்கி ஆக கூடாது. हम सुखमयी स्टेज का अनुभव करते रहें। நாம சுகமய ஸ்டேஜினோட அனுபவத்தை செஞ்சுட்டு இருக்கணும். उसको कहते हैं सच्ची जीवन मुक्ति। அதுக்கு சொல்லப்படுகிறது உண்மையான ஜீவன் इस முக்தி. दुख की दुनिया में जीवन भी रहे, இந்த துக்கத்தினோட உலகத்துல வாழ்க்கையும் இருக்கணும், जीवित भी रहे, உயிரோட கூடயும் இருக்கணும். दुख की दुनिया भी सामने देखने में आवे, துக்கத்தினோட உலகம் கூடயும் முன்னாடி தென்படணும். लेकिन हमारे ऊपर ஆனா நம்ம மேல कोई भी छांट न गिर सके। எந்த விதமான பிரபாவம் கூடயும் ஏற்படக்கூடாது. तो बाप कहते हैं அப்போ அப்பா சொல்றாங்க, यहाँ क्षमा आदि नहीं होती है, இங்க மன்னிப்பெல்லாம் ஒன்னும் கிடைக்கிறது இல்ல, हिसाब किताब तो चुकतू करना ही है। இந்த கணக்கு வணக்குன்றது தீர்த்துக்கணும், தீர்த்துக்குதான் தீரணும். तमो प्रधान से सतो प्रधान बनना जरूर है। தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக கண்டிப்பாக ஆகணும். इसके लिए श्रीमत मिलती है। இதுக்காக ஸ்ரீமத் கிடைக்குது. श्रीमत कहा ही जाता है श्री श्री ஸ்ரீமத்தன் எதுக்கு சொல்லப்படுகிறதுன்னா ஸ்ரீ ஸ்ரீ शिव बाबा की मत, சிவ பாபாவோட டைரக்ஷனுக்கு சொல்லப்படுகிறது. और कोई चारा नहीं। வேற எந்த இதுவும் இல்ல. इस श्रीमत से ही तुम श्री बनते हो। இந்த ஸ்ரீமத் மூலமா தான் நீங்க ஸ்ரீ ஆகுறீங்க. ऊंचते ऊंच बाप है, உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா இருக்காங்க. तो तुमको ऊंची ही बनाते हैं। அப்போ உங்களை உயர்ந்தவங்களாதான் ஆக்குறாங்க. अभी तुम बन रहे हो, இப்போ நீங்க ஆயிட்டு இருக்கீங்க. अभी तुमको सब स्मृति आ गई है இப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. कि बाबा कल्प कल्प आकर के हमको पढ़ाते हैं। பாபா ஒவ்வொரு கல்பத்துல கூடயும் வந்து நமக்கு படிக்க வைக்கிறாங்கன்னு. और उनकी पढ़ाई की आधा कल्प प्रारब्ध मिलती है। பிறகு அவங்களோட படிப்பு என்ன இருக்குதோ அதுக்கு பாதி கல்பம் பிராப்தி கிடைக்குது. सृष्टि चक्र कैसे फिरता है? சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது? फिर आधा कल्प इस नॉलेज की दरकार नहीं रहेगी। பிறகு பாதி கல்பம் இந்த ஞானத்தினோட அவசியம் இருக்காது. कल्प कल्प एक ही बार आकर के समझाते हैं। ஒவ்வொரு கல்ப கூடயும் ஒரே தடவை தான் வந்து புரிய வைக்கிறாங்க. ये सृष्टि का चक्र कैसे फिरता है? இந்த சிருஷ்டியோட சக்கரம் எப்படி சுத்துதுன்னு. तो तुम्हारा काम है पढ़ना அப்போ உங்களோட வேலை இருக்குது படிக்கிறது, और पवित्र रहना। பிறகு தூய்மையாக இருக்குது. योग में रहना है, யோகத்துல இருக்கணும். बाप के बन करके फिर भी पवित्र नहीं बनेंगे
அப்பாவோட குழந்தைகள் ஆகி கூடயும் பவித்திரமாக இருக்கலன்னா तो 100 गुना दंड पड़ जाएगा। அப்போ 100 மடங்கு தண்டனை ஏற்படும் சொல்றாங்க. नाम भी बदनाम हो जाता है, பேரு கூடயும் கெட்டு போயிடுது. भी क्यों लगा दिया? பேரு கூடயும் சொன்னாங்க. है और क्या हो जाता है? வேற என்ன ஆயிடுது? नाम भी बदनाम हो जाता है और विक्रम भी பேரு கூடயும் கெட்டு போகுது. பிறகு விபரீத செயல்களும் 100 गुने बढ़ जाते हैं। 100 மடங்கு அதிகமாயிடுது. पद भ्रष्ट भी हो जाता है, பதவி தாழ்ந்ததாயிடுது. सजाएं भी தண்டனை கூடயும் खानी पड़ती है, எடுத்துக்க வேண்டியதாக வரும். गाते भी हैं। பாடவும் செய்யறாங்க. सदगुरु निंदक சத்குருவினோட நிந்தனை செய்யக்கூடியவங்களுக்கு ठौर न पावे। நிலைக்கிறதுக்கான இடம் कौन கிடைக்கிறது सा இல்ல. ठौर है? எந்த ஒரு இடமா तो இருக்குது? वो गुरु लोग भी गाते हैं। இது என்னமோ அந்த குருக்கள் கூடயும் பாடுறாங்க. वो भी यही सिखाते हैं, सुनाते हैं। அவங்க கூடயும் இதுதான் கத்து கொடுக்கறாங்க, சொல்றாங்க. और भगत लोग गुरुओं से बहुत डरते हैं इस बात को सुन करके। பிறகு பக்தர்கள் குருக்களை பார்த்து இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப பயப்படுறாங்க. क्या बात? எந்த விஷயம்? सदगुरु निंदक சத்குருவினோட நிந்தனை செஞ்சோம்னா ठौर न पावे। நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்காது. उन गुरुओं के पास कौन सी ठौर है? அந்த குருக்கள் கிட்ட நிலைக்கிறதுக்கான இடம் என்ன இருக்கு? குடை நிழல் என்ன இருக்கு? है? उन्होंने तो अपना मठ पंथ बनाया हुआ होता है। அவங்க அவங்களோட மடத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. कोई उनके सामने उनका चेला निंदा करेगा, யாராவது அவங்களுக்கு முன்னாடி அவங்களோட சிஷ்யன் நிந்தனை செஞ்சாங்கன்னா तो मठ पंथ से निकाल देंगे। அப்போ அந்த மட பந்தம் என்ன இருக்குதோ அதிலிருந்து வெளியில और कौन सा போட்டுடுவாங்க. ठौर है? வேற எந்த அவங்களுக்காக அவங்க கிட்ட நிலைக்கிறதுக்கான இடம் இருக்கு? यहाँ ब्राह्मणों की बेहद की दुनिया में भी இங்க பிராமணர்களினோட எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்திலேயும் साधु संत महात्माएं சாது சந்த் மகாத்மாக்கள் இருக்காங்க. वो भी डर पाते रहते हैं। அவங்க கூடயும் பயப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. सदगुरु निंदक ठौर न पावे। சத்குருவினோட நிந்தனை செய்யக்கூடியவங்களுக்கு நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்கிறது இல்லைன்னு. तो कितनों को धक्का दिया होगा? அப்போ எத்தனை பேருக்கு அவங்க தள்ளி இருப்பாங்க? हैं? எத்தனை பேரை தள்ளி இருப்பாங்க? अरे जितने भी एडवांस पार्टी में आए हैं उन सबको धक्का दे दिया। அரே எத்தனை பேரெல்லாம் அட்வான்ஸ் பார்ட்டிக்கு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க தள்ளிட்டாங்க, எல்லாரையும் தள்ளிட்டாங்க. तुम सदगुरु की निंदा कराने वाले हो, तुमको यहाँ ठौर? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சத்குருவினோட நிந்தனை செய்யக்கூடியவங்க இருக்கீங்க, உங்களுக்கு நிலைக்கிறதுக்கான இடம் இங்க नहीं मिल सकता। கிடைக்காது. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, मैं ये हद का ठौर नहीं देता हूँ। நான் இந்த எல்லைக்கு உட்பட்ட இந்த நிலைக்கிறதுக்கான இடத்தை கொடுக்கறது இல்ல. ये सुखधाम शांति धाम ईंटों का बना के खड़ा कर दूंगा। சுகதாம் சாந்திதாம் அந்த செங்கல் மூலமாக ரெடி பண்ணி நிக்க வச்சிடுவேன். और वहाँ आश्रम से तुमको निकाल दूंगा। பிறகு அங்க ஆசிரமத்திலிருந்து உங்களை வெளியில போட்டுடுவேன். ऐसी कोई ठौर की बात नहीं है। அப்படிப்பட்ட நிலைக்கிறதுக்கான இடத்தினோட விஷயம் இல்ல. बाप का ठौर है बेहद का। அப்பாவினோட நிலைக்கிறதுக்கான இடமா இருக்குது, எல்லைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. जो इस संसार में प्रत्यक्ष होगा। இது இந்த உலகத்துல பிரத்யட்சமாகும்னு சொல்றாங்க. दुनियावी मनुष्य बनाते हैं 7 वंडर्स। உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் 7 வண்டர்ஸ், 7 அதிசயங்களை और உருவாக்குறாங்க. बाप का बड़े से बड़ा वंडर कौन सा है? பிறகு அப்பாவோட பெரியதிலும் பெரிய அதிசயம் என்ன இருக்குது? बैकुंठ। வைகுண்டம்.
तो ये सुखधाम பிறகு இந்த சுகதாமம் बेहद का எல்லைற்கு அப்பாற்பட்டது. और शांति धाम बेहद का। பிறகு சாந்தி தாமம் எல்லைற்கு அப்பாற்பட்டது. मुक्ति முக்தி और जीवन मुक्ति, பிறகு ஜீவன் முக்தி. ये बाप का ठौर है இது அப்பாவோட நிலைக்கிறதுக்கான இடமாயிருக்கு. और ये दोनों ही प्रकार के ठौर பிறகு இது ரெண்டு விதமான அந்த நிலைக்கிறதுக்கான இடம் என்ன இருக்கு? प्रैक्टिकल में होंगे பிராக்டிக்கல்ல இருக்குமா या सिर्फ कहने मात्र होंगे? இல்லன்னா வெறும் சொல்லுறதுக்காக இருக்குமா? प्रैक्टिकल में होंगे। பிராக்டிக்கல்ல இருக்கும். इसलिए बोला है அதனால சொன்னாங்க, तुम बच्चे शांति धाम को परम धाम को इस सृष्टि पर उतार लेते हो। குழந்தைகளான நீங்க சாந்தி தாமத்தை பரந்தாமத்தை இந்த சிருஷ்டிக்கு பிராக்டிக்கலி இறக்கிடுவீங்க. कैसे उतार लेते हैं? எப்படி இறக்கிடுறீங்க? क्या बम्बई में उतर आवेगा? என்ன பாம்பேல இறங்குமா? இறங்கி வருமா? बम्बई में शांति धाम उतरेगा क्या? பாம்பேல சாந்தி தாமம் இறங்குமா? जहाँ बम फटते हैं எங்க பாம்பு வெடிக்குதோ या बम का असर होता है இல்லன்னா பாம்பினோட பிரபாவம் वहाँ ஏற்படுது, शांति धाम அங்க சாந்தி தாமம் नहीं बनता है। ஏற்படுறது இல்ல. शांति धाम वहाँ बनता है சாந்தி தாமம் எங்க உருவாகும்னா जहाँ न बम फटेंगे எங்க பாம்பு வெடிக்கவே வெடிக்காது, और न बम का कोई असर पहुँचेगा। பிறகு பாம்பினோட எந்த விதமான பிரபாவம் கூடயும் ஏற்படாது. बम फटते हैं பாம்பு எப்போ வெடிக்குமோ तो ज्वालामुखी फट पड़ते हैं। அப்போ அந்த ஒரு நெருப்பு கொழும்பு அது வெடிக்கும். भूकंप आते हैं। பூகம்பம் வருது. भगवान का वो ऐसा ठौर है பகவானினோட அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கிறதுக்கான இடமா இருக்குது. जहाँ कोई ज्वालामुखी नहीं फटेगा। அங்க எப்படின்னா எந்த விதமான நெருப்பு கொழும்பு கூடயும் வெடிக்காது, कोई भूकंप नहीं आएगा எந்த விதமான பூகம்பமும் வராது. और आसपास आएगा भी பிறகு அக்கப்பக்க வந்தாலும் तो उसका वहाँ कोई असर नहीं होगा। அப்போ அதோட பிரபாவம் என்றது அங்க எதுவுமே இருக்காது. तो गायन है सदगुरु निंदक ठौर न पावे। அப்போ மகிமை இருக்குது, சத்குருவினோட நிந்தனை செய்யக்கூடியவங்களுக்கு நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்கிறது இல்லன்னு. ये अंत समय की बात है, இது கடைசி நேரத்தினோட விஷயமா जो இருக்கு. कुरान में लिखा हुआ है இது குரான்ல கூடயும் எழுதிருக்காங்க. कि जब विनाश बरपा होगा எப்போ விநாசம் ஏற்படுமோ तो खुदा के बंदे बड़े आराम से रहेंगे। அப்போ குதாவினோட உறவினர்கள் ஜனங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. और जिन्होंने खुदा की बंदगी नहीं की होगी பிறகு யாரு குதாவினோட மகிமை செய்யல, जैसे मंदिर में कबूतर होते हैं எப்படி கோயில்கள்ல புறா இருக்கும், खुदा के सर पर ही गंदगी करते हैं। பகவானோட தலை மேலேயே அழுக்கு பண்றாங்க. और आकर के मजलिस में बैठ जाते हैं। பிறகு வந்து சபையில உட்கார்ந்து देखें इनको पता पड़ेगा कि नहीं पड़ेगा। பாக்கலாம் இவங்களுக்கு தெரியுமா தெரிய வருமோ இல்லையோன்னு பாக்கலான்னு சொல்லி. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, अपने घर गृहस्थ को உங்களோட இல்லற மார்க்கத்தை लक्ष्मी नारायण का मंदिर बनाओ। வீடு இல்லற மார்க்கத்தை லட்சுமி நாராயணனோட கோயிலாக ஆக்குங்க. लक्ष्य रखेंगे லட்சத்தை வச்சிங்கன்னா तो लक्षण आवेंगे। அப்போ லட்சணம் வரும். तो पवित्र जरूर बनना पड़े। அப்போ தூய்மையாக கண்டிப்பாக ஆக வேண்டியதாக இருக்கும். जो पवित्र नहीं बनेंगे யாரு பவித்திரமாக மாட்டாங்களோ उनकी बुद्धि अपवित्र हो जाएगी। அவங்களோட புத்தி अपवित्रம் ஆயிடுது. बुद्धि अपवित्र हो जाती है புத்தி अपवित्रம் ஆயிடுச்சுன்னா तो
तो कर्म भी அப்போ செயல்கள் கூடயும் अपवित्र होने लगते हैं அப்பவித்திரம் ஆகிறதுக்கு ஆரம்பமாகும். और वाचा भी பிறகு பேச்சு கூடயும் अपवित्र चल पड़ती है। அப்பவித்திரமாக பேசுவாங்க. बाप कहेगा एक बात அப்பா ஒரு விஷயத்த சொல்வாங்க, और अपवित्र बुद्धि दूसरी बात कहलवाएगी। பிறகு அப்பவித்திரமான புத்தி இன்னொரு விஷயத்த சொல்ல வைக்கும். मुरली के महावाक्यों का भी खंडन कराएगी। முரளியினோட மகாவாக்கியங்களினோட கண்டன கூடயும் செய்ய வைப்பாங்க. अव्यक्त वाणी के महावाक्यों का भी खंडन कराई देगी। அவ்யக்த வாணிகளினோட மகாவாக்கியத்தை கூடயும் கண்டன செய்வாங்க, செய்ய வைக்கும். द्वैतवादी आत्मा बन जाती है। இரட்டைவாதி ஆத்மா ஆயிடுது. बाप आते हैं அப்பா வராங்க, तो अद्वैत मत स्थापन करते हैं। அப்போ அத்வைத மத்தத்தை டைரக்ஷன்ஸ் ஸ்தாபனை செய்யறாங்க. एक ही मत की दुनिया, ஒரே வழிமுறையினோட உலகம், एक ही धर्म की धारणा, ஒரே தர்மத்தினோட தாரணைகள், एक ही राजा, एक ही देश, ஒரே ராஜா, ஒரே தேசம், एक ही भाषा। ஒரே மொழி. अलग अलग भाषाएं हो जाती हैं तो खूब टकराव होता है। தனித்தனியான மொழிகள் எப்போ ஏற்படுதோ அப்போ நல்லபடியாக மோதல் என்றது ஏற்படுது, சண்டை ஏற்படுது. बाप तो अद्वैत मत लाते हैं, அப்பா அத்வைத டைரக்ஷன்ஸ கொண்டு வராங்க. तो ऐसे अद्वैत அப்போ இப்படிப்பட்ட அத்வைத் मत फैलाने वाले बाप को டைரக்ஷன்ஸ பரவக்கூடிய அப்பாவை जो द्वैत की वाणी चला करके யாரு அந்த துவைத்தினோட வாணிய பரவ வச்சு बदनाम करते हैं, பேரை கெடுத்துறாங்க, निंदा कराते हैं, நிந்தனைய செய்ய வைக்கிறாங்க. उन्हें विनाश के टाइम पर அவங்களுக்கு விநாசத்தினோட டைம் இருக்கும் இல்லையா, அப்போ विनाशी धर्म खंडों में भेजा जाता है விநாசி தர்ம கண்டத்துக்கு அனுப்ப வேண்டியதாக வரும். या ड्रामा प्लान अनुसार जाना पड़ता है। இல்லனா டிராமா பிளான் அனுசாரமாக போக வேண்டியதாக இருக்கும். विनाश की विभीषिका के बीच பயங்கரமான விநாசத்துக்கு நடுவுல ईश्वरीय सेवा करनी पड़ती है। ஈஸ்வரிய சேவையை செய்ய வேண்டியதாக ईश्वर இருக்கும். बाप को प्रत्यक्ष करना पड़ता है। ஈஸ்வர் அப்பாவை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கும். 6 जून 1990 की वाणी का तीसरा पेज। तो मनुष्यों को पता नहीं है அப்ப மனிதர்களுக்கு தெரியாது कि यह कौन आया हुआ है। இங்க யார் வந்திருக்காங்க இவங்கன்னு. जरूर सत्य बाप ही होगा। கண்டிப்பாக உண்மையான அப்பா தான். वो सत्य गुरु भी है, सत्य टीचर भी है। அவங்க சத்குரு ஆயிருக்காங்க, உண்மையான டீச்சரும் ஆயிருக்காங்க. तुमको वह पढ़ाते हैं। உங்களுக்கு அவரு படிக்க வைக்கிறாங்க. वह क्यों कहा? அவங்க ஏன் சொன்னாங்க? यह नहीं पढ़ाते। இவங்க படிக்க வைக்கிறது இல்ல. மனா? அப்படின்னா ब्रह्मा गीता का भगवान नहीं है, பிரம்மா கீதாவோட கணவன் இல்ல. वह तुमको पढ़ाते हैं। அவங்க உங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க. वो सच्चा सतगुरु भी है। அவங்க உண்மையான சத்குரு ஆயிருக்காங்க. वो गुरु लोग तो बहुत ही गपोड़े लगाते हैं। அந்த குருக்கள் ரொம்ப வீணான பேச்சுகளை பேசுறாங்க. यहाँ गपोड़े आदि की कोई बात नहीं है। இங்க வீணான விஷயங்களை பேசுற விஷயம் எல்லாம் எதுவுமே இல்ல. उन सब का है भक्ति मार्ग। அவங்களது எல்லாமே ஆயிருக்குது பக்தி மார்க்கம். वो भक्ति मार्ग भी अभी तुमने पास कर लिया। அந்த பக்தி மார்க்கத்தை கூடயும் இப்போ நீங்க அத கடந்து வந்துட்டீங்க. वो भक्ति मार्ग का सारा ज्ञान तुम्हारी बुद्धि में है। அந்த பக்தி மார்க்கத்தினோட முழு ஞானம் உங்களோட புத்தியில இருக்கு.
जैसे बाप ज्ञान का सागर है, எப்படி அப்பா ஞான கடலா இருக்காங்க, तुम भी नंबरवार ज्ञान के सागर बनते हो। நீங்க கூடயும் நம்பர்வார் ஞான கடல் ஆகுறீங்க. ऐसे तो सागर एक ही है, அப்படி பார்த்தோம்னா கடல் ஒருத்தர் தான். परंतु कितने सागर गाए हुए हैं? ஆனா எத்தனை கடலை பற்றி மகிமை 7 இருக்கு? सागर गाए हुए। 7 கடல்கள் இருக்குது என்ற மகிமை இருக்கு. तो बाप ने ही तुमको सारा ज्ञान दिया है। அப்போ அப்பா தான் உங்களுக்கு எல்லா ஞானத்தை கொடுத்திருக்காங்க. जिसने जितना कल पहले धारण किया है, யாரு எந்த அளவுக்கு கல்பத்துக்கு முன்னாடி தாரணை செஞ்சிருக்காங்க, उतना ही अब भी करेंगे। அந்த அளவுக்கு தான் இப்பவும் செய்வாங்க. पुरुषार्थ करना है। புருஷார்த்தத்தை செய்யணும். कर्म किए बगैर तो कोई रह ही नहीं सकता। செயல்கள் செய்யாம யாரால கூடயும் இருக்க முடியாது. कर्म इंद्रियां है கர்மேந்திரியங்கள் இருக்குன்னா तो कर्म तो करना ही पड़ता है। அப்போ செயல்கள் என்றது செஞ்சுதான் தீரணும். परंतु तुमको पुरुषार्थ करना सिखाया है। ஆனா உங்களுக்கு புருஷார்த்தத்தை செய்து கத்து கொடுத்திருக்காங்க. वो गुरु लोग तो कितने हठ योग आदि करते हैं। அந்த குருக்கள் எவ்வளோ ஹட்டயோகம் எல்லாம் செய்யறாங்க. हठ योग से कर्मेंद्रियों को ஹட்டயோகம் மூலமாக கர்மேந்திரியங்களை बांधना चाहते हैं। கட்டுப்படுத்துறதுக்காக விருப்பப்படுறாங்க. वो हठ योग करना भी उनका कर्म है। அந்த ஹட்டயோகம் செய்யறது கூடயும் அவங்களோட ये भी उनका एक धंधा है। அது ஒரு செயல்களா இருக்குது அவங்களது. அது கூடயும் அவங்களோட ஒரு தொழிலா இருக்கு. आजीविका कमाने का அவங்களோட அந்த ஒரு சம்பாத்தியத்தை பண்ணிக்கிறதுக்காக उनका बहुत नाम वाला हो जाता है। அவங்களோட பேரு ரொம்ப பிரசித்தமாயிடுது. पैसा भी बहुत मिलता है। காசு கூடயும் ரொம்ப கிடைக்குது. वर्तमान दुनिया की प्रैक्टिकल बातें हैं ना। நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் விஷயங்களா இருக்கு இல்லையா. पानी पर चले जाएंगे, தண்ணி மேல போயிடுறாங்க. आग पर चलते जाते हैं, இந்த நெருப்பு மேல நடந்து போகிறாங்க. फिर भी बेचारे उड़ नहीं सकते। ஆனாலும் பாவம் பறக்க முடியாது. यहाँ भी ब्राह्मणों की दुनिया में है। இங்கவும் பிராமணர்களோட உலகத்துல இருக்கு. जो काम आग्नि पर யாரு காமாக்னி மேல, காமத்தினோட நெருப்பு மேல तैरते हैं। बाप कहते हैं इससे कुछ भी फायदा नहीं। இது மேல என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஸ்விம்மிங் பண்றாங்க, ஃப்ளோட்டிங் பண்றாங்க. பாபா சொல்றாங்க இதனால எதுவுமே ஆகாது. अगर ऊंची स्टेज न बनी, ஒருவேளை உயர்ந்த ஸ்டேஜ் ஆகலன்னா, मन बुद्धि रूपी आत्मा ऊंची स्टेज में न उड़ी, மனபுத்தி ரூபி ஆத்மா உயர்ந்த ஸ்டேஜ்ல பறந்து போகலன்னா तो क्या फायदा हुआ? அப்ப என்ன லாபமாச்சு? ऊपर उड़ते हैं மேல பறந்து போகிறாங்க. एरोप्लेन, ஏரோப்ளேன். उसके लिए तो फिर पेट्रोल चाहिए। அதுக்காக பெட்ரோல் வேணும். लेकिन भले ऊपर उड़ते हैं, ஆனா பலே மேலே பறந்து போகிறாங்க. फायदा तो कुछ भी नहीं। எந்த லாபமும் இல்ல. पावन तो कोई भी नहीं बन सकते। யாருமே பாவன ஆக முடியாது. तो इन साइंस वालों की भी रेस है। அப்போ இந்த சயின்ஸ்காரங்களது கூடயும் ரேஸ் ஆயிருக்கு. उनकी है साइंस की रेस அவங்கள்தா இருக்குது சயின்ஸினோட ரேஸ். और तुम्हारी है साइलेंस की रेस। உங்கள்தா இருக்குது சைலன்ஸினோட ரேஸ்.
परंतु रेस करने वाले सब शांति ही मांगते हैं। ஆனா ரேஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே चाहे साइंसदान हो, சாந்தியை தான் கேக்குறாங்க. இப்போ அவங்க சயின்டிஸ்டா இருக்கலாம், விஞ்ஞானிகள், चाहे साधु सन्यासी हो, இல்லனா சாது சன்னியாசிகளா இருக்கலாம். बाप समझाते हैं அப்பா புரிய வைக்கிறாங்க, शांति तो तुम्हारा स्वधर्म है, சாந்தி உங்களோட ஸ்வதர்மம் இருக்கு. अपन को आत्मा समझो, தன்னை ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க. क्योंकि आत्माओं के लोक में वापस जाना है, ஏன்னா ஆத்மாக்களோட லோகத்துக்கு திரும்பி போகணும், शांति धाम वापस जाना है। சாந்தி தாமத்துக்கு திரும்பி போகணும். ये दुनिया तो दुख धाम है, இந்த உலகம் துக்கதாமம் இருக்கு. हम शांति धाम में जावेंगे நம்ம சாந்தி தாமத்துக்கு போகுவோம், और फिर सुख धाम में आवेंगे। பிறகு சுகதாமத்துக்கு வருவோம். जब सुख धाम में आवेंगे तब ये दुख धाम எப்போ சுகதாமத்துக்கு வருவோமோ அப்போ இந்த துக்கதாமம் खलास हो जाएगा। முடிஞ்சு போயிருக்கும், முடிஞ்சு போயிடும். ये बात अच्छी रीति धारण करना है। இந்த விஷயத்தை நல்லபடியாக தாரணை செய்யணும். என்ன है? अच्छी रीति धारण करने की क्या बात है? நல்ல முறையில தாரணை செய்யற விஷயம் என்ன? अरे जब स्वर्ग बनेगा तो नरक तो खत्म ही हो जाएगा। அரே ஸ்வர்க்கம் எப்போ உருவாகுமோ அப்போ நரகம் முடிஞ்சுதா தீரும், முடிஞ்சு போயிடும். दुख की दुनिया तो खलास हो ही जाएगी। துக்கத்தினோட உலகம் முடிஞ்சுதா போயிடும். इसमें अच्छी रीति समझने की बात क्या है? இதுல நல்லபடியாக புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன இருக்கு? अच्छी रीति समझने की ये बात है நல்லபடியாக புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, कि जब हमारे कर्म बंधन खलास हो जाएंगे, எப்ப நம்மளோட கர்ம பந்தனங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடுமோ, आत्मा स्वस्थिति में स्थित हो जाएगी, ஆத்மா சுயத்தினோட ஸ்டேஜ்ல நிலைச்சிடுமோ, तो आप मुए அப்போ நாம இறந்து போயிட்டோம்னா मर गई दुनिया। நமக்காக உலகம் இறந்து போயிடுச்சு. तुम बच्चे हो खोपड़ियों को ठोकर लगाने वाले, குழந்தைகளான நீங்க இருக்கீங்க மண்டைகள் மேல மண்டைகளை உதைக்க கூடியவங்க. कि जानते हो என்ன தெரியும் உங்களுக்கு, ये आज नहीं तो कल मरने वाले ही हैं। இவங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு இறந்து போய் தான் தீருவாங்க. इनकी कोई दूसरी गति இவங்களது வேற எந்த கத்தி கூடயும் होने वाली नहीं है। ஆகக்கூடியது இல்ல. तो ये दुखधाम அப்போ இந்த துக்கதாமம் तुम्हारी आँखों के सामने ही खलास होता है। அது உங்களோட கண்களுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுது. ऐसे नहीं அப்படி இல்ல, कि राधा कृष्ण की तरह तुम स्वर्ग में जावेंगे, ராதா கிருஷ்ணர்கள் போல நீங்க ஸ்வர்கத்துக்கு போகுவீங்க. तो उससे पहले ये दुखधाम खलास होता है। அதுக்கு முன்னாடியே இந்த துக்கதாமம் முடிஞ்சு போயிடும். वो भी हद की बात है। அது கூடயும் எல்லாருக்கும் உட்பட்ட और விஷயம் तुम्हारी இருக்கு. तो பிறகு உங்களோடது बेहद की बात है। क्या எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு. बेहद की बात है? என்ன எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு? 76 की घोषणा की थी। 76 பற்றி பாபா கோஷணை பண்ணிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. 10 वर्ष में 10 வருஷத்துக்குள்ள नई दुनिया की स्थापना और புது உலகத்தினோட ஸ்தாபனை, பிறகு पुरानी दुनिया का विनाश। பழைய உலகத்தினோட விநாசம். तो क्या पुरानी दुनिया का विनाश हो गया था? அப்ப என்ன பழைய உலகத்தினோட விநாசம் ஆயிருந்ததா? अरे जो सच्चे पुरुषार्थी होते हैं, அரே யாரு உண்மையான புருஷார்த்திகள் இருப்பாங்களோ, बाप के एक बार 100% बन जाते हैं, அப்பாவோட குழந்தைகள் ஒரு தடவை 100% ஆயிடுறாங்க. तो पुरानी दुनिया तो उनकी उसी समय खलास हो जाती है। அப்போ பழைய உலகம் அவங்களுக்காக அந்த நேரத்தையே முடிஞ்சு போயிடுது. रही ब्राह्मणों की दुनिया, மற்றபடி பிராமணர்களோட உலகம், तो ब्राह्मणों की दुनिया की ये बातें है 10 वर्ष की। இந்த பிராமணர்களினோட உலகத்தினோட விஷயமா இருக்குது இந்த 10 வருஷங்களை ये பற்றி. ब्राह्मणों की दुनिया में जो पुरानी दुनिया के बंदे हैं, பிராமணர்களோட உலகத்துல யாரு பழைய உலகத்தினோட ஜனங்க இருக்காங்க. क्या
என்ன? राधा कृष्ण बनने वाली ब्रह्मा ராதா கிருஷ்ணா ஆகக்கூடிய सरस्वती பிரம்மா பிறகு சரஸ்வதி और उनको फॉलो करने वाली आत्माओं को பிறகு அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஆத்மாக்கள் पुरानी दुनिया के बंदे कहेंगे பழைய உலகத்தினோட மெம்பர்ஸ் சொல்லுவாங்களா या नई दुनिया के बंदे कहेंगे? இல்லன்னா புது உலகத்தினோட மெம்பர்ஸ் சொல்லுவாங்களா? वो साफ मरे पड़े हैं। அவங்க எல்லாமே இறந்து आप போயிருக்காங்க. मुए நாம இறந்து போயிட்டோம்னா मर गई दुनिया। நமக்காக உலகம் போச்சு. नष्टो मोहा நஷ்ட மோகா स्मृति लब्धा। ஸ்மிருதிர் லப்தா. नहीं तो मोह वालों का ऐसा हाल होता है இல்லன்னா யாருக்கு பற்று இருக்குதோ அவங்களோட நிலைமை என்ன ஆகுதுன்னா कि जिनसे ज्ञान लेते हैं उन्हीं को भगवान भगवती समझ करके बैठ जाते हैं। யாரு ஞானம் கொடுக்கறாங்களோ அவங்களையே பகவான் பகவதிய நினைச்சுட்டு உட்காந்துடுறாங்க. बुद्धि उन्हीं से चिपक जाती है। புத்தி அவங்களையே ஒட்டிக்குது. असलियत को समझ नहीं सकते हैं। உண்மையான விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்க முடியறதில்ல. तो तुम्हारी बुद्धि में अब बात बैठती है। அப்போ உங்களோட புத்தியில இந்த விஷயம் உட்காருது. कि इस पढ़ाई से क्या मिलता है? இந்த படிப்பு மூலமாக என்ன கிடைக்குது? जो अच्छी रीति धारण करते हैं யாரு நல்லபடியாக தாரணை செய்யறாங்க वो औरों को भी गहराई से अच्छी रीति धारण कराते हैं। அவங்க மத்தவங்களுக்கு கூடயும் ஆழமாக தாரணை பண்ண வைக்கிறாங்க. बाकी थोड़े रोज है மற்றபடி கொஞ்ச நாட்கள் இருக்கு. ये पढ़ाई पढ़ करके फिर शरीर निर्वाहार्थ இந்த படிப்பை படிச்சு சரீரத்துக்கு பாலனைக்காக माथा मारना पड़ता है। தலையை இடிச்சுக்க வேண்டியதாக இருக்கு. वो तो दुनिया भी पढ़ाई है। அது உலகத்தினோட படிப்பாச்சு. उसका नाम दिया है அதோட பேரை கொடுத்திருக்காங்க दादुली पढ़ाई। நாய் படிப்பு. जो तकदीरवान बच्चे हैं वो तो फौरन निर्णय ले लेते हैं। யாரு பாக்கியசாலி குழந்தைகள் இருக்காங்களோ அவங்க டக்குன்னு நிர்ணயத்தை பண்ணிக்கிறாங்க. क्या निर्णय लेते हैं? என்ன நிர்ணயத்தை செய்யறாங்க? हम दादुली पढ़ाई क्यों पढ़े? நாம ஏன் அந்த நாய் படிப்பை படிக்கணும்? हमें तो बाप आया हुआ है गॉड गॉडेस बनाने के लिए। நமக்கு அப்பா வந்திருக்காங்க பகவான் பகவதியாக ஆக்குறதுக்காக. फौरन निर्णय लेते हैं டக்குன்னு நிர்ணயத்தை எடுத்துக்கிறாங்க. कि हम कौन सी पढ़ाई पढ़े और कौन सी न पढ़े। நாம எந்த படிப்பை படிக்கணும் எந்த படிப்பை படிக்க கூடாதுன்னு. उस पढ़ाई से मिलता क्या है? அந்த படிப்பு மூலமாக என்ன கிடைக்குது? उस पढ़ाई से क्या मिलता है? அந்த படிப்பு மூலமாக என்ன கிடைக்குது? नौकरी मिलती है। டியூட்டி கிடைக்குதா? வேலை கிடைக்குதா? नौकर चाकर बनते हैं தாஸ் தாசிகள் ஆகுறாங்க, வேலைக்காரங்க ஆகுறீங்க. और बाप आकर क्या बनाते हैं? பிறகு அப்பா வந்து என்ன ஆக்குறாங்க? साहूकार नहीं, பணக்காரங்க இல்ல. साहूकार तो प्रजापद है। பணக்காரங்க என்றதுன்னா பிரஜா பதவியா இருக்கு. मालिक बनाते हैं, எஜமான் ஆக்குறாங்க, स्वाधीन बनाते हैं। சுவாதீன் ஆக்குறாங்க, சுதந்திரமாக ஆக்குறாங்க. नौकर चाकर बनना नहीं सिखाते हैं। வேலைக்காரங்களாக ஆகிறது இது அப்பா கத்து கொடுக்கறது இல்ல. तो कंट्रास्ट करो। அப்போ வித்தியாசத்தை उस பாருங்க. पढ़ाई से क्या मिलता है அந்த படிப்பு மூலமாக என்ன கிடைக்குது? और इस पढ़ाई से क्या मिलता है? பிறகு இந்த படிப்பு மூலமாக என்ன கிடைக்குது? पढ़ाई से तो இந்த படிப்பு மூலமாக 21 जन्मों की प्रारब्ध मिलती है। 21 ஜென்மத்துக்கான பிராப்தி கிடைக்குது. तो ख्याल करना चाहिए कि हमको कौन सी पढ़ाई पढ़नी है और पढ़ानी है। அப்போ சிந்திக்கணும் நமக்கு எந்த படிப்பை படிக்க கூடாது எந்த படிப்பை படிக்கணும். जिसको बेहद के बाप से वर्षा पाना है யாருக்கு எல்லோருக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்து சொத்தை எடுத்துக்கணுமோ वो तो बेहद की पढ़ाई में लग जाते हैं। அவங்க எல்லோருக்கு அப்பாற்பட்ட படிப்புல ஈடுபட்டுடுவாங்க. परंतु ड्रामा प्लान अनुसार ஆனா டிராமா பிளான் அனுசாரமாக अगर कोई की तकदीर में नहीं है இப்போ ஒருத்தரோட பாக்கியத்துல இல்லைன்னா
तो फिर उसी डागली पढ़ाई में चटक पड़ते हैं। அதிர்ஷ்டத்துல இல்லன்னா அப்போ அந்த ஒரு நாய் படிப்புலயே போய் வீழ்றாங்க, ஒட்டிக்கிறாங்க. यह पढ़ाई नहीं पढ़ते हैं, இந்த படிப்பை படிக்கிறது இல்ல. कहते हैं हमको अभी टाइम नहीं है, फुर्सत नहीं है। சொல்றாங்க நமக்கு டைம் இல்ல, இப்போ நமக்கு ஃப்ரீ டைம் கிடையாது. बाबा पूछते हैं, பாபா கேக்குறாங்க, अच्छा बताओ कौन सी नॉलेज अच्छी है? சரி சொல்லுங்க எந்த நாலேஜ் நல்லதாக இருக்கு? उस पढ़ाई की नॉलेज से क्या मिलेगा? அந்த படிப்பினோட நாலேஜ் மூலமாக என்ன கிடைக்கும்? और इससे क्या मिलेगा? பிறகு இது மூலமாக என்ன கிடைக்குது? कहते हैं बाबा, சொல்றாங்க பாபா, जिस्मानी पढ़ाई से क्या मिलेगा? இந்த சரீரத்துக்கான படிப்பு மூலமாக என்ன கிடைக்கும்? थोड़ा करके कमाएंगे तो सही। கொஞ்சம் அட்லீஸ்ட் சம்பாத்தியத்தை பண்ணிக்கிறாங்க இல்லையா? पेट के लिए कमाई तो चाहिए ना। வயிறுக்காக சம்பாத்தியம் வேணும் இல்லையா? வருமானம் வேணும் இல்லையா? यहाँ तो भगवान पढ़ाते हैं। இங்க பகவான் படிக்க வைக்கிறாங்க. 2500 वर्ष हमको कोई कमाई नहीं करनी पड़ेगी। 2500 வருஷம் வரைக்கும் நமக்கு எந்த விதமான சம்பாத்தியத்தை கூடயும் செய்யற அவசியம் இருக்காது. और इस जन्म में भी பிறகு இந்த ஜென்மத்திலயும் गारंटी देते हैं, கேரண்டி கொடுக்கறாங்க. चाहे नौकरी हो चाहे धंधा हो, இப்போ தொழிலா இருக்கலாம் இல்லன்னா வியாபாரமா இருக்கலாம், उस दुनिया का அந்த ஒரு உலகத்தினோட வேலை இருக்கலாம் இல்லன்னா தொழிலா இருக்கலாம். सब धंधों में है नुकसान, எல்லா தொழில்கள்ல நஷ்டம்தான் ஏற்படும், सिवाय एक ईश्वरीय पढ़ाई के। ஒரு ஈஸ்வரனோட படிப்பு தவிர. हमको तो पढ़ाई पढ़ करके राजाई पद पाना है। நமக்கு படிப்பை படிச்சு ராஜாய் பதவியை அடையணும். तो ज्यादा ध्यान किस बात पर देना चाहिए? அப்போ அதிக கவனம் எது மேல செலுத்தணும்? कोई तो फिर कहते हैं बाबा, சிலர் என்னன்னு சொல்வாங்கன்னா, பாபா वह कोर्स पूरा करके फिर हम आ जाएंगे। அந்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் நாங்க வந்துருவோம். बाबा समझ जाते हैं பாபா புரிஞ்சுக்கிறாங்க, कि हम इनको कितना भी समझावे इनकी तकदीर में, நான் எவ்வளவு வேணும்னாலும் இவங்களுக்கு புரிய வச்சாலும் இவங்களோட பாக்கியத்துல அதிர்ஷ்டத்துல नहीं है। இல்ல. अब क्या होना है सो आगे चल करके देखना। இப்போ என்ன ஆகணும் அது வருங்காலத்துல பாருங்க. धमकी देते जाते हैं। அரே என்ன பயப்படுத்துறாங்களா? பயப்படுத்திட்டே போகிறாங்க. ये तो समझते हैं कि शरीर पर भरोसा नहीं है। இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க என்னன்னா சரீரத்து மேல கேரண்டி இல்ல சரீரத்தை பற்றி. तो फिर सच्ची कमाई में लग जाना चाहिए। அப்போ உண்மையான சம்பாத்தியத்துல ஈடுபட்டிடணும். जिसकी तकदीर में है யாரோட பாக்கியத்துல இருக்குதோ वो ही अपनी तकदीर जगाएंगे। அவங்கதான் தன்னோட பாக்கியத்தை உருவாக்கிக்குவாங்க. अभी तो पूरा जोर लगाना है। இப்போ முழுமையாக फोर्स போடணும். 63 जन्म में इतना जोर नहीं लगाया, उतना जोर 63 ஜென்மங்கள்ல அந்த அளவுக்கு போர்ஸ போடல, அந்த அளவுக்கு इस जन्म में लगाना है। இந்த ஜென்மத்துல போடணும். हम तो बाप से वर्षा लेकर के ही छोड़ेंगे। நாங்க அப்பா இடமிருந்து சொத்து எடுத்துக்கிட்டு தான் தீருவோம். बेहद का बाबा हमको राजाई देते हैं। எல்லாருக்கு அப்பாற்பட்ட பாபா நமக்கு ராஜாங்கத்தை கொடுக்கறாங்க. तो क्यों न हम ये एक अंतिम जन्म पवित्र बने। அப்போ நாம இந்த கடைசி ஜென்மத்துல தூய்மையாக கூடாது? इतने ढेर बच्चे पवित्र रहते हैं, இத்தனை நிறைய குழந்தைகள் தூய்மையாக இருக்காங்க, झूठ थोड़ा ही बोलते होंगे। போய் பேசுவாங்களா என்ன? सब नंबरवार है, எல்லாமே நம்பர்வாராக இருக்காங்க. सब पवित्र रहने के लिए पुरुषार्थ करते हैं, எல்லாருமே தூய்மையாக இருக்கிறதுக்காக புருஷார்த்தத்தை செய்யறாங்க, पढ़ रहे हैं, படிச்சிட்டு இருக்காங்க. फिर भी विश्वास नहीं करते। ஆனாலும் நம்புறதில்ல. बेहद का बाप आते ही तब है जब पुरानी दुनिया को नया बनाना होता है।
எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா வருது எப்போன்னா, எப்போ பழைய உலகத்தை புதுசாக ஆக்கணுமோ அந்த நேரத்துல வராங்க. क्या என்ன? बेद की माँ नहीं आती है तब। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அம்மா வருதில்ல அந்த நேரத்துல. इसके लिए बोला, யாருக்காக சொன்னாங்க? बेद का बाप आते ही तब है எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா வருது எப்போன்னா, जब पुरानी दुनिया को नया बनाना होता है। பழைய உலகத்தை புதுசாக ஆக்க வேண்டியதாக இருக்கும் அந்த நேரத்துல. पुरानी दुनिया का विनाश பழைய உலகத்தினோட விநாசம் वो तो देखते हो, सामने खड़ा है। அது அந்த விஷயத்த பாக்குறீங்க, முன்னாடி நின்னுட்டு இருக்கு. ये बहुत क्लियर बात है। இது ரொம்ப கிளியரான விஷயங்களா இருக்கு. कौन सी दुनिया का विनाश सामने खड़ा है? எந்த உலகத்தினோட விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு? कौन सी है पुरानी दुनिया? எதா இருக்குது? பழைய உலகம். है 5000 साल पुरानी दुनिया पुरानी नहीं है। 5000 வருஷத்தினோட பழைய உலகம் பழசு இல்லையா? ब्राह्मणों की दुनिया जो अभी 70 साल हुए हैं पैदा हुए, பிராமணர்களோட உலகம் 70 வருஷம் ஆயிருக்குது ஜென்ம वो எடுத்து. पुरानी हो गई। அது பழசாயிடுச்சா? है? कौन सी दुनिया पुरानी है? எந்த உலகம் பழசாயிருக்கு? दोनों दुनिया साथ साथ विनाश होंगी। ரெண்டு உலகத்தினோட விநாசம் கூடயே நடக்குமா? है? जो बेहद की दुनिया है இந்த எல்லாருக்கு அப்பாற்பட்ட உலகம் என்ன இருக்கு? उसके लिए शास्त्रों में लिखा हुआ है, அதுக்காக சாஸ்திரத்துல எழுதிருக்காங்க. कि देवताओं के जो वर्ष हैं தேவதைகளோட வருஷம் என்ன இருக்கு? वो दिव्य वर्ष होते हैं। அது தெய்வீகமான வருஷங்களாக இருக்கும். इसलिए कल्प की आयु அதனாலதான் கல்பத்தினோட ஆயுள் लाखों वर्ष लगाई दी है। லட்ச கணக்குல ये कहाँ की வருஷங்களை बात है? போட்டுட்டாங்க. இது எந்த நேரத்தினோட விஷயமா இருக்கு? अभी की बात है। இந்த நேரத்தினோட விஷயமா இருக்கு. यहाँ का थोड़ा टाइम இங்க கொஞ்ச நேரம், बाहर की दुनिया का लंबा टाइम வெளி உலகத்தினோட நீண்ட காலம். बराबर है। அது ஈக்குவல் தான், சமம் தான். तो ये समय बरोबर वही है। அப்போ இந்த நேரம் துல்லியமாக அதேதான் இருக்கு. अनेक धर्म है நிறைய தர்மங்கள் இருக்கு. और सत्युग में एक धर्म होगा। பிறகு சத்தியுகத்துல ஒரு தர்மம் இருக்கும். ये भी तुम्हारी बुद्धि में है, मनुष्य तो पत्थर बुद्धि है। இது கூட உங்களோட புத்தியில இருக்குது. மனிதர்கள் கல்லு புத்தி ஆயிருக்காங்கன்னு. கல்லு புத்தி ஆயிருக்காங்க. पत्थर बुद्धि का भारत கல்லு புத்தியினோட பாரத், और पारस बुद्धि का भारत। பிறகு பாரஸ் புத்தி அப்படி தங்கமான புத்தியினோட பாரத். क्या என்ன? भारत भी பாரத் கூடயும் एक है या दो? ஒன்னா இல்லன்னா ரெண்டா? है तो एक ही। ஒன்னேதான். लेकिन ड्रामा प्लान अनुसार जो पारस बुद्धि का भारत था, ராமா பிளான் அனுசாரமாக இந்த பாரஸ் புத்தியினோட பாரத் என்ன இருந்தது? वो अभी இப்போ அது पत्थर बुद्धि का भारत बन गया है। கல்லு புத்தியினோட பாரத் ஆயிடுச்சு. फर्क देखो कितना है। வித்தியாசத்தை பாருங்க எவ்வளவு இருக்கு. ये है रिलीजियस भारत। இதா இருக்குது ரிலீஜியஸ் பாரத். इनको ही कौरव राज्य कहा जाता है। ஆன்மீக இது இருக்கும் இல்லையா, அதோட பாரத். இதுக்குதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த தார்மீக பாரதா இருக்குது. இதுக்குதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கௌரவ ராஜ்யம்னு சொல்றாங்க. भगवान वाच है ना। பகவான் சொல்றாங்க இல்லையா, मतलब पहले जो विघ्न पड़े होंगे கல்பத்துக்கு முன்னாடி என்ன தடைகள் ஏற்பட்டிருக்கோ वो अभी भी पड़ेंगे। அது இப்போ கூடயும் ஏற்படும். इन बातों को दुनिया नहीं जानती है। இந்த விஷயங்களை பற்றி உலகத்துக்கு தெரியாது. तुम्हारे में भी कोई है जो निश्चय कर रहे हैं। உங்கள கூடயும் சில பேர் இருக்காங்க யாருக்கு நிச்சயம் ஏற்பட்டுட்டு இருக்கு.
और कोई ऐसे हैं जिनको निश्चय பிறகு சில பேர் எப்படி இருக்காங்கன்னா யாருக்கு நிச்சயம் करने में टाइम लगता है, அத தொடர்ந்து வச்சுக்கிறதுல டைம் ஏற்படுது. शरीर पर तो भरोसा नहीं है. சரீரத்தை பற்றி எந்த கேரண்டியும் இல்ல. तो जरा भी चांस नहीं गवाना चाहिए. அதனால கொஞ்சம் கூடயும் சான்ஸ வேஸ்ட் பண்ண கூடாது. जिसकी तकदीर में नहीं है, யாரோட அதிர்ஷ்டத்துல இல்லையோ तो उनकी बुद्धि में जरा भी बात नहीं बैठती है. அப்ப அவங்களோட புத்தியில கொஞ்சம் விஷயம் உட்காரது இல்ல. अच्छा அச்சா, मीठे मीठे सिकीले बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार गुड मॉर्निंग. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக அப்பா பிறகு பாப் தாதாவினோட அம்மா அப்பாவினோட அன்பு நினைவுகள், பிறகு குட் மார்னிங். रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. ஆன்மீக அப்பாவோட ஆன்மீக குழந்தைகளுக்காக நமஸ்தே. ஓம் சாந்தி.